பரலோக தகப்பனும் பூலோக தகப்பனுங்கிறதான வித்தியாசத்தை குறித்து நாம் 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் செய்தியை கேட்டோம். பரலோக தகப்பன் நம்மை எந்த அடிப்படையில் அன்பு கூறுகிறார், பூலோக தகப்பனிலிருந்து அவர் எப்படி வேறுபடுகிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். அதில் முதலாவது 2 காரியங்களை நாம் சிந்தித்தோம். பரலோக தகப்பன் சர்வ வல்லமை உடையவராக இருந்தாலும் கூட தம்முடைய வல்லமையின் அடிப்படையில் நம்மிடத்தில் அவர் என்ன பண்ணுவதில்லை, அன்பு கூறுவது கிடையாது. நமக்கு விகற்பமாக இருந்தாலும் கூட அதுதான் என்னது உண்மை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏது உண்டோ என்று கேட்டால் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் அவைகளை செய்து காண்பித்து தேவன் நம்மிடத்தில் என்ன பண்ணுவதில்லை, அன்பு கூறுவது கிடையாது. போன வாரத்தில் கூட கீழூர் சபையில் அதை பேசுகிற போது நான் பேசினேன். விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி செயல்படுவார், அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவர். அதே சமயத்தில் பிறருக்கு அநீதி செய்து நமக்கு ஒரு நன்மையை என்ன செய்ய மாட்டார். எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்ப நாங்க எதுக்கு விசுவாசி, ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டாங்க. சபை முடிஞ்சு ஒரு 20 நிமிஷம் பேசுறாங்க. அப்ப நம்ம விசுவாசியா இருக்கிறோம், விசுவாச நம்பிக்கையோடு ஒரு அரசாங்க தேர்வு என்ன பண்றோம், எழுதுகிறோம். விசுவாச பிள்ளைகளுக்கு அரசாங்க தேர்வுல வெற்றி கிடைக்காதா? நான் என்ன சொன்னேன், அவனை விட நீங்க நல்லா படிச்சிருந்தா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்படி சொன்னா. ஏன்னா இப்ப ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, நான் சுமாரா படிச்சு பண்றேன், எக்ஸாம் எழுதுறேன். இப்ப எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா கடவுள் யாருக்கு அநீதி செய்தது போல வந்துடும். நல்லா படிச்சவனுக்கு உலகத்துல தில்லுமுண்டு பண்ணி ஏமாத்தி மார்க் எடுக்கிறான், நல்லா படிச்சவனுக்கு வேலை கிடைக்காம என்ன ஆகுது, போகுது. ஆனா கடவுள் நமக்கு அப்படி என்ன மாட்டாரு, செய்ய மாட்டான். நான் கூட ரொம்ப நாள் நினைச்சிருந்தேன் கடவுள் தான் என்னை 10th இங்கிலீஷ்ல பாஸ் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு. ஏதோ மார்க்கெல்லாம் அள்ளி போட்டார். ஆனா அப்படி கடவுள் அநீதியா என்ன மாட்டார், செய்ய மாட்டார். நம்ம சில தவறான வழிகளில் கிடைக்கிற நன்மைகளாம் கடவுள் எனக்கு இரக்கம் பாராட்டி ஆன்சர் சீட்டை கொடுத்து உதவி செய்தார், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சாட்சியாகவே இருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. சில நேரங்களில் சில நன்மைகள் நமக்கு கிடைக்கலாம். ஆனா நீதியின் வழிகளில் கிடைக்கிற நன்மைகள் மட்டும்தான் யாருடையது, தேவனுடைய. அப்ப நம்ம முதல்ல என்ன யோசிச்சோம், வேதம் என்ன சொல்கிறது, கடவுளுடைய அன்பு என்பது தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றுதான் வேதம் சொல்கிறது. நான் அவருடைய அன்பை, ஆண்டவரே நீர் என்னை உண்மையாகவே நேசிக்கிறீர் என்றார் எனக்கு ஒரு நல்ல வீடு தாங்க, ஆண்டவரே நீ உண்மையாகவே என்னை நேசிக்கிறீர் என்றார் எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க அப்படின்னு அண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவரே எனக்கு வேலையை தாங்க ஜெபம் பண்ணுங்க, வீடு தாங்க என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நீர் என்னை உண்மையாகவே நேசிக்கிறீர் என்றார் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் நம்ம நேசிக்கிறேன் என்பதை நமக்கு ஒன்றை தந்து காண்பிப்பது கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் எந்த வழியில தான் தம்முடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறார், தம்முடைய குமாரன் வழியாகவே தம்முடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறார். நம்மிடத்தில் வல்லமையை கிரியை காண்பித்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்ன பண்ணல சொல்வது கிடையாது. ஸோ ஆகவே ஆனா பூலோக தகப்பன் அப்படி இல்லை. அவர்கிட்ட நீங்க போய் ஒரு 1000 ரூபாய் கேட்டீங்கன்னா அவர்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதுல என்ன பண்ணுவாரு, தருவார். அவர் தன்னுடைய முழு பலத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி உழைத்து ஓடாக போய் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார். தாயுடைய அன்பை புரிந்து கொண்ட அளவுக்கு தகப்பனுடைய அன்பை இந்த பெரும்பாலும் எந்த தலைமுறையிலும் அதிகமாக என்ன பண்றதில்லை, பேசுறதில்லை. ஏன்னா தகப்பனார் ரொம்ப கொஞ்சி என்ன மாட்டாரு, பேச மாட்டார். ஆனாலும் கூட தகப்பனுக்கு என்ன இருக்கிறது, அன்பும் அக்கறையும் இருக்கத்தான் செய்கிறது எல்லா தகப்பனுக்கும். ஆக நாம பூலோக தகப்பன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய முழு திராணிய அல்லது அவங்களால எவ்வளவு முடியுமோ அதை செய்வாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறத செஞ்சுவாங்க. ஆனா தேவன்கிட்ட சகல வல்லமை இருந்தாலும் கூட அந்த வல்லமையின் அடிப்படையில் தேவன் நம்ம என்ன பண்ணல, அன்பு கூறுவது கிடையாது. 2வதாக நாம் என்ன யோசித்தோம் என்றால், பூலோக தகப்பன் நமக்கு பிடித்தமான சில விஷயங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பரலோக தகப்பன் தம்முடைய பரிசுத்தத்திற்கு ஏதுவாகும்படியாகவே நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். இப்ப பூலோக தகப்பனை சிக்ஷிக்கிறதை பத்தி பேசுகிற போது தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷிக்கிறார்கள் என்று எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நமக்கு இது சரின்னு தோணுது, ஆகவே அவனை சிக்ஷிக்கிறோம். ஆனா பரலோக தகப்பன்
நமக்கு நல்லதுங்கிறத விட எது முக்கியமா பார்ப்பாரு, பரிசுத்தத்திற்கு எது தேவையோ அந்த அடிப்படையில் தான் நம்மோடு என்ன பண்ணுகிறார், செயல்படக்கூடியவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம். தகப்பனுடைய இதை குறித்து அந்த மலை பிரசங்கத்துல நாம ஒரு விஷயத்தை வாசிக்க முடிகிறது. பாருங்க, மத்தேயு 7:7 12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த இடத்துல நன்மையானவைகளை கொடுப்பது என்று சொல்கிற போது நாம் பூலோக தகப்பன் அவருக்கு சரியுள்ளதை கொடுப்பாரு, அல்லது நமக்கு பிடித்தமானதை கூட செய்வாரு. ஆனால் பரலோக தகப்பன் எப்பொழுதும் மேன்மையானதைத்தான் நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். நமக்கு தேவைகள் அநேகம் உண்டு. ஆனால் நம்முடைய தேவைகளை விட, தேவைகள்ல ஒரு வரிசை கிரமம் இருக்கும்ல, அதுல மேன்மையானதை தான் கடவுள் தருவார். நான் காலையில இப்படி ஒரு தலைப்பு யோசிச்சுட்டு இருந்தேன். முதன்மையானதை விட மேன்மையானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. இந்த உலகத்தில் நமக்கு முதன்மையானது என்ன? இந்த உலகத்துல நமக்கு முதன்மையானது என்ன? கண்டிப்பா பொருளாதாரம். வாழ்வதற்கு என்ன தேவைப்படுது? பொருளாதாரம். ஆனால் இந்த உலகத்துல மேன்மையானது என்ன என்று சொல்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் உலகம் முழுவதை ஆதாரமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப இந்த உலகத்துல எனக்கு முதன்மையாக தேவைப்படுகிறது பொருளாதாரமா இருந்தாலும் கூட ஆண்டவர் எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தை விட ஆத்தும ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், ஆத்துமாவை காத்துக் கொள்ள வேண்டும் தான் பரலோக தகப்பன் விரும்புவார். பூலோக தகப்பன் நான் முதலாவது எப்படி வாழ்வேன், எப்ப மாட்டான வைப்பேன், இதுதான் நம்ம இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், என்ன பண்ண போற அப்படின்னு. ஆனா பரலோக தகப்பன் நீ பூலோகத்துல தரித்திரமா இருந்தாலும் கூட அதை பத்தி என்ன மாட்டாரு, கவலைப்பட மாட்டாரு. ஆனா பூலோக தகப்பன் கண்டிப்பா வருத்தப்படுவாரா இல்லையா? நமக்கு ரசிக்கப்பட்டு சபைக்கே வந்தாலும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கணுமே பிள்ளைங்க, கொஞ்சம் நம்ம எல்லாம் நமக்கு உலக பிரகாரமாக சில நன்மைகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, தோணுது, அந்த வருத்தம் வரும். ஆனா பரலோக தகப்பன் வருத்தப்பட மாட்டார். ஐயோ என் பிள்ளைக்கு இந்த பொருளாதாரம் இல்லையே, ஐயோ என் பிள்ளைக்கு வீடு இல்லையே, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படிப்பட்டதான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் இல்லையே யாரும் வருத்தப்பட மாட்டா. பரலோக தகப்பன் வருத்தப்பட மாட்டார். இதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரம் நினைக்கிறாங்க, நீ கஷ்டப்படுற போது ஆண்டவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நீ வேதனைப்படும் போது யார் வேதனைப்பட்டு இருக்கான்? ஆண்டவர் வேதனைப்பட்டு இருக்கிறார். இல்ல, அவருக்கு எதுக்கு வேதனைப்படுவாருமா? நாம் பைபிள் வாசிக்காம இருக்கிற போது, நாம் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்காமல் இருக்கிற போது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற போது அவர் என்ன பண்ணுவாரு? வேதனைப்படுவார். உனக்கு ஒரு நாள் வருமானம் போச்சுன்னு அவர் நீ வேதனைப்படுவேன். அவன் அப்படிதானே, ஒரு நாள் வருமானம் போச்சு, ஐயோ அநியாயமா போச்சு, இப்ப ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரத்துல இருந்து எல்லாருக்கும் டியூட்டி, இல்லைன்னா லாஸ் ஆஃப் பேமெண்ட், டபுள் லாஸ் சொன்னா யாருமே சமைக்க மாட்டேங்க. அதாவது சிங்கிள் லாஸ் கூட சரி எழுந்து முடிச்சு வரலாம் நடப்பீங்க, டபுள் லாஸ் சொன்னா அகப்படை எங்கிருந்தாலும் ஆராதிக்கலாம். அடுத்தவரை நாங்க வீட்டிலே ஆராதிச்சுட்டு எங்க போயிடுறோம், டியூட்டிக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன பாரு, நீ நட்டமான அப்படிதான் சொல்லுவோம். நமக்கு எங்க இடிக்கும்? நம்ம பூலோக தகப்பன் பூலோக சிந்தை எங்க இடிக்கும்? இங்கதான். பரலோக தகப்பன் இந்த பூலோக தேவைகளை அல்லது பூலோக
நன்மைகளை விட மேன்மையானவைகளையே நமக்கு கொடுக்கும்படியாக என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அதுதான் உண்மை. நம்ம போன வருஷமா இந்த வருஷம் போன அந்த சபையில இருக்கும்போது ஒரு தடவை நீருக்கு நடந்தேன். முதன்மையானவைகளை முதன்மைப்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையுடைய பீரியாரிட்டி, வரிசை கிரமம், அந்த எவைகளை முதன்மைப்படுத்த வேண்டுமோ அதை என்ன பண்ணுவாங்க, முதன்மைப்படுத்துவார்கள் அப்படின்னு சிந்திச்சோம். அதை விட போன வாரம் கீழ்மூர் சபையில பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்ச உண்மை என்னடா, மேன்மையானவைகளை மேன்மை என்று நீங்க நம்பணும். மேன்மையானத மேன்மை நீங்க முதல்ல என்ன பண்ணணும், நம்பணும். மனிதனுக்கு 10,000 ரூபாய் வேணுமா அல்லது உன்னுடைய பரலோகம் வேணுமான்னு கேட்டா இவன் எதுக்கு ரெடியா இருப்பாங்க? வரலங்க 10,000 ரூபாய் எடுத்துருக்கீங்க. அப்படிதான் இருந்தாங்க. ஒரு அப்படியே வருத்தம் ஆயிட்டாங்க எல்லாரும். நான் பேசுன செய்தியில வருத்தம் ஆயிட்டு, இங்க எல்லாம் நம்மளை தூசிக்கிறான், கேவலப்படுத்துறான், உனக்கு இந்த ஆசீர்வாதம், வருத்தத்துல தான் பேசுறாங்க. அது வந்து இதெல்லாம் இல்லை, உண்மையிலே அவங்களுக்கு இருக்கிற வருத்தத்துல தான் பேசுறாங்க. எல்லாம் நல்ல விசுவாசிகள், நீங்க உடனே தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் என்ன கிடைச்சு நமக்கு, என்ன அவங்க நான் பரலோகத்துல போய் இவன் என்னுடைய பிள்ளைன்னு சொன்னது என்ன அப்படின்னு ஒரு அந்த ஆதங்கத்துல பேசுறாங்க. ஆனா உண்மையிலே நமக்கு எது மேன்மையா தெரியணும், பரலோகம் மேன்மையாக தெரியணும். உண்மைதான். கடைசி வரைக்கும் எவனாச்சும் இந்த பூமியில லாசரு மதிச்சிருப்பானா? ஆண்டவர் சொன்ன ஓமையில, லாசரு என்ற ஒரு மனிதன் இருந்தான், அவன் தினந்தோறும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான், நல்ல பிச்சைக்காரன் அப்படின்னு எவனாச்சும் பாராட்டி இருந்தாங்களா? இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், இந்த வேதமே சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கும். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இங்க நமக்கு அங்கீகரிக்கமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நல்ல வேலை, நல்ல வசதி, நல்ல ஆரோக்கியம், நல்ல அந்தஸ்து, இவைகளெல்லாம் இருந்தும் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் இழந்து கொண்டிருந்தால் கடவுள் உங்களை அருவருப்புக்குரியவர்களாக தான் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. எது மேன்மை என்பதை நாம முதல்ல ஒத்துக்கணும். பரலோக தகப்பன் நமக்கு மேன்மையானவைகளையே தரக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் மேன்மையானவைகளையே நாட வேண்டும் என்றும் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். ஆகவே தான் கொலோசியர் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துல வீற்றிருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம். பாருங்களேன், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானதை மேலானது நம்புங்க. இந்த உலகத்தில் உங்களுடைய ஆத்துமாவை விட மேலானது எதுவுமே இல்ல. ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பரலோகத்தை விட வேறு எந்த இடமும் என்னது மேன்மையானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை விட தேவன் மேலானவர். தயவு செய்து இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் கடவுளை மிஞ்சி நேசிக்காதீங்க. நிறைய மனிதர்கள் விசுவாசத்தை விட்டு போனதுக்கு காரணம் உறவுகள் தான். சமீபத்தில் ஒரு சம்பவங்கள்லாம் சொல்ல வேற பயமா இருக்கு. நம்ம அடிக்கடி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போடணுமா? சம்பவத்துக்குரியவர்கள் கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. இந்த போனோம், அங்க ஒரு விசுவாச பிள்ளை அவங்க இதுல இருந்து என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. திரும்ப ஒரு வேலை செய்யறாங்க. இப்போ வேலை செய்யும் போது அந்த சாமியாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க அது மாதிரி சாமியாடி உங்களுடைய வீட்டில் அவங்கெல்லாம் சமைக்க போறதுனால நான் என்ன பண்றேன், உனக்கு இந்த நன்மையை தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சண்டைலாம் போடாது. ஆனால் தன்னுடைய குடும்ப உறவுகள் அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் அதுக்கே என்ன பண்ணிடுறேன் வந்துடுறேன்னு போயிட்டாங்க. இதே போல நாம் சுவிசேஷ அறிவிச்சு கூட சபைக்கு வர்றதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருந்தவங்க தங்களுடைய பிள்ளைக்கு இந்த அம்மை நோய் போட்ட உடனே எங்கள் சாமி இதாகுதுன்னு எல்லாரும் எங்களை என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆகவே நான் இங்கே வரல, எனக்கு ஒன்றா பரவாயில்ல தாங்கிக்கலாம், யாரை பாதிக்குது? இப்போ நாம தான் பேசுவோம். இப்போ
இப்ப சாராவுக்கோ நாளைக்கு உங்க குழந்தைக்கோ அதை பண்ணும் போது சாமியாடி யாராச்சும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த சாமிகிட்ட போயிட்டீங்க, ஆகவே தான் என்ன ஆச்சு, நான் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பதான் நம்முடைய விசுவாசத்தின் சோதனை என்ன ஆகும்? அப்ப எல்லாருமே கடவுளை விட யாரை நேசிக்கக்கூடிய சில நேரங்கள்ல மனிதர்கள் இயல்பாகவே தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய துணை, சொல்லிக்கல இதே ஊர்ல சுவிசேஷம் இருக்கிற போது தன்னுடைய அம்மாவை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை விட்டு மறுதளிச்சு போன பெண்மணி இருக்கிறார். அம்மா உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப விசுவாசம் இருக்காங்க, ஆனா என்ன பண்ணல, ஆண்டவர் வந்து எடுத்துட்டாரு. எங்க அம்மாவே காப்பாத்தல, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல, அந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் மேல கோபம், எங்க அம்மாவை என்ன பண்ணிக்கலாம், காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு. இந்த உலகத்தின் மீது, மனிதர்கள் மீது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட தேவன் நம்மை அளவில்லாமல் என்ன பண்ணுகிறார். நீங்க யாரும் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் நினைக்கிறீங்களோ, அவர் வந்து கடவுள் நேசிக்கிறதுல 1% கூட நேசிக்கிறேங்கிறதா உண்மை. நீங்க யார வேணா எடுத்துக்கீங்க, யார் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க நீங்க நம்புறீங்களோ, கடவுள் நேசிக்கிற பெர்சன்டேஜ்ல 1% தான் அந்த நீங்க நேசிக்கிறாங்க நம்புற நம்ப உங்களை என்ன பண்ணல, நேசிப்பது கிடையாது. ஆகவே மேன்மையானதான நம்புங்கள். பரலோக தகப்பன் நமக்கு தேவையானதை அல்ல, நமக்கு முதன்மையானதை அல்ல, மேன்மையானது தான் ஒருவர். அப்ப வேலை தருவார், அதெல்லாம் தருவார். நான் தான் சொல்லல, எப்பொழுதுமே அவர் எதைத்தான் முதன்மைப்படுத்துவார், மேன்மையான முதன்மைப்படுத்துவார். நம்ம தியானம் செய்து சொல்றது போல எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. சில விஷயங்கள் நமக்கு தருவார், சில விஷயங்கள் நமக்கு என்ன ஆகலாம், செய்யாமல் கூட நம்ம போகலாம். ஆனா பூலோக தகப்பன் அப்படி அல்ல, அவர்கிட்ட என்ன இருக்குதோ எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்க தான் என்ன பண்ணுவார், முயற்சிப்பார். அது இயல்பு தானே, அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்க முயற்சி செய்வார். ஆகவே நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளே நாட வேண்டியது அவசியம். 4வதாக மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29 29 வரை. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் இருக்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விடாது. உங்கள் தலையில் உள்ள வயிறெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்களே. இந்த இடத்துல நமக்கு ஒரு உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பூலோக தகப்பன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மோடு இருக்க முடியாது. ஆனால் பரலோக தகப்பன் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களோடு இருப்பேன் சொல்றார். இந்த இடத்துல பாதுகாப்பை குறித்து பேசுகிறார். என்னுடைய, அதாவது என்ன சொல்கிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம பூலோக தகப்பன் தெரியுமா, நம்ம தலையில் எவ்வளவு முடி இருக்குன்னு நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ நம்ம சபைக்குள்ளே போட்டிருக்கிறேன். அது எவ்வளோ ஒரு நகைச்சுவையானதாக இருக்குது. ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையினுடைய சகலவற்றின் மீது என்னவாக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தெரியாதவற்றின் மீது கூட பரலோக தகப்பன் என்னவாக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பூலோக தகப்பனால் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்க முடியாது, நீங்க வேற பிரயாணப்படுத்துற இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா எல்லா நேரமும் அவர் உங்களோட முடியாது, இருக்க முடியாது. ஆனால் பரலோக தகப்பன் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பூலோக தகப்பன் வரையறைக்கு உட்பட்டவர். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு எல்லாருமே நினைவாங்க, கடந்து போவாங்க. அல்லது சில நேரங்கள்ல அவரை நாம வேலை பார்க்குற இடத்துல அவர் எப்போதும் எல்லா இடத்துக்கும் ஓட முடியாது, வர முடியாது. ஆனால் பரலோக தகப்பன் வரையறைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எல்லா சூழலிலும் நம்மோடு கூட இருக்கக்கூடியவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அந்த விதத்தில் தான் அன்பு கூறுகிறார். பூலோக தகப்பன் நம்மளோட இருக்கிறத மட்டும் அவர் அன்பு கூற மாட்டாரு, ஏதாவது செய்து அன்பு கூறுவார். பிரச்சனை போது அவர் ஏதாவது செய்யணும்ல. ஆனா பரலோக தகப்பன்
நான் உன்னோடு இருக்கிறேங்கிறது தான் அவர் சொல்ல வராரு ஒழிய அந்த பிரச்சனையை தீர்த்து தான் நான் அன்பு கூறுறேங்கிறத அவர் என்ன மாட்டார். சரி, நம்மளை தீர்த்து நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிற போது அவர் என்ன பண்ணுவார்னா, எப்பொழுதுமே பரலோக தகப்பன் நமக்கு 1000 பிரச்சனை வருது, என்னடா ஒண்ணுமே செய்ய மாட்டா, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாங்கிறது தான் அவர் செய்யக்கூடிய பாக்கியமாக இருக்கிறது. பூலோக தகப்பன் இறங்கி வேலை செய்வார். ஆனா பரலோக தகப்பன் நம்மை செயல்படும்படியாக என்ன பண்ணுகிறார், தூண்டக்கூடியவராக இருக்கிறார். நீ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கிறது நமக்கானது அல்ல. அது எந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனம்? அந்த இடத்துல இல்லையே. யோசுவாவுடைய செங்கடல் கடந்த சம்பவத்துல தானே வரும். முன்னாடி கடலுக்கும் பின்னாடி பார்வோன் மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பயந்து என்ன பண்றாங்க, நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் தான் நினைக்கிறேன். சலோமே கண்டா எரிக்கோ மதலுக்கு சொன்ன மாதிரியா, செங்கடல் கடந்து வரும்போது சொன்ன நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மேபி யாத்ராம 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்ப சும்மா இருப்பீர்கள் வார்த்தை வருமே. அடுத்த 14 வருவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனத்தை வாக்குறுதி வசனமா தயவு செய்து வீட்டில் என்ன போடக்கூடாது. அப்புறம் சும்மாவே இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் வாக்குறுதி வசனத்தை எழுதி போட்டா வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனை எவனா தீர்த்து வைப்பானா, காய்கறி பிரச்சனை பத்தி யோசிப்பாரா? சும்மா இருக்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஒரு நாம விசுவாசங்கிற பேர்ல, ஏன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, முன்னாடி செங்கடல் இருக்கிறது, பின்னாடி பார்வோனுடைய படை வருது. இவங்க நினைச்சா யுத்தம் கூட பண்ண முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? அடிமைகள். இவங்கள்ட்ட ஒரு ஆயுதம் கூட என்னது இல்ல. எப்பொழுதுமே கடவுள் நம்மால் செயல்பட முடியாத சூழல்ல நமக்காக என்னவார், செயல்படுவார். மனுஷனால் கூடாதவைகள் அடிக்கடி அகஸ்தியர் ஜெபம் சொல்வார். அப்படின்னா என்னது, மனுஷனால் கூடியதை யார் தான் செய்யணும்? மனுஷன் தான் செய்யணும். மனுஷனால் கூடாதவைகள் தான் யார் செய்வார்? தேவனால் செய்வார். தலைவலின்னு வந்தா மாத்திரையை போடுவது மனுஷனால் என்ன பண்ணும்? கூடும். அங்க நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். நேற்று ஒரு திருமணத்துக்கு தான் பொண்ணு கட்டுறது, ஒரு பொண்ணுக்கு சொன்னாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறது, பையன் பார்க்கணும், சரி பயோடேட்டா இருக்குங்க, அப்பா எடுத்துக்காதீங்க, விசுவாசத்துல இருக்கிற பொண்ணு, அதனால பயோடேட்டா அடிக்க மாட்டேங்குது. கடவுள் எல்லாவற்றையும் என்ன கொண்டு வந்து எப்படிலாம் விசுவாசம் நடத்துறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க. நான் பொண்ணை நேர்ல பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா முக அழகை பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது, கடவுள் என்கிட்ட பேசிக்கா என்ன பண்றேன் கல்யாணம். அப்படிலாம் விசுவாசம் இல்லை தம்பி, அதெல்லாம் எனக்கு வராதுங்க. அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு கேட்டா, ஏன்னா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் விசுவாசத்தை ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணுவேன். அப்புறம் வீங்கிற இன்சியல்ல எனக்கு பொண்ணு வேணும், எஸ்ங்கிற பேர் ஏகப்பட்ட பேர் இந்த கல்யாணத்துக்கு ப்ரீமேரிட்ல சாட்சி சொல்றவங்க என்ன பண்றது, எஸ்ங்கிற பேர்ல ஆண்டவர் பொண்ணு தருவேன்னு என்ன சொல்லியிருந்தாரு. நான் எஸ்லேயே தேடிட்டு இருந்தேன். எஸ்லேயே தேடினா எஸ்ல தான் பொண்ணு கிடைக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணி சாட்சி சொல்றேன் பாருங்க, எஸ்லேயே கிடைச்சிட்டு எனக்கு. நீ எஸ்லேயே பொண்ணு தேடினா அப்புறம் எஸ்ல தான் என்ன ஆகும். எனக்கு நீங்க ப்ரீமேரிட்ல பண்ற அனுகூலம், அந்த விசுவாசங்கிற பேர்ல பண்ற சில நேரங்களில் அந்த தவறான நம்பிக்கையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பரிதாபப்படுறதா கோவப்படுறதா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அவங்க விசுவாசம் அவங்களுக்கு அப்படிதான் என்ன பண்றாங்க, கூட்டுறாங்க. இப்போ இந்த வசனத்தை படிச்சுட்டு கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அதை பார்க்கும்போது தான் ஆண்டவரே நானும் சும்மா வந்து இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, நம்மால் எதுவும் செய்ய முடியாத சூழலின் போது கடவுள் நமக்காக என்ன பண்ணுவார், சரி. ஸோ மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மற்றபடி பரலோக தகப்பன் எப்பொழுது எப்படி இருக்கிறார் என்றால், எப்பொழுதும் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். கடைசியாக 5வதாக 1 பேதுரு 1வது அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17.
அன்றியும் யாருமே இல்லையா, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பூலோக தகப்பன் நம்மை தண்டிப்பார், ஆனால் பரலோக தகப்பன் நம்மை நியாயம் விசாரிப்பார். ஒரு நாள் ஒன்னும் மாற்று கருத்தே இல்லை. இந்த உலகத்துல பூலோக தகப்பர்கள் நம்மை சிற்றிப்பார்கள், தண்டிப்பார்கள். ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம நியாயம் தீர்க்க மாட்டார்கள். நாம் அழிக்கப்படும்படி என்ன மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனால் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நானே ஃபீல் பண்ணிக்கிறேன். என்னது, என்னதான் இருந்தாலும் நான் பிள்ளை நம்ம பிள்ளைங்க வரும்போது என்ன வரும், ஒரு சின்ன இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு டப்பா நிறையா ஸ்வீட் வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு லைட்டாக ஒதுக்கி கூட ஒன்று என்ன பண்ணுவோம், கொடுக்க தான் செய்யும். ஏன்னா நாம பட்சபாதம் உள்ளவர்கள். நம்ம பொண்ணு கிடைக்காம போயிடக்கூடாது, நம்ம பையனு கிடைக்காம போயிடக்கூடாது, நமக்கு என்ன வரும், என்ன வரும். ஆனால் பரலோக தகப்பன் அவன் அவனுடைய கிரிகளின்படியே நாம் இவ்வளவு நேசிக்கிறவர். ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர், ஆண்டவரே நீ ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர், ஆண்டவரே உண்மை விட்டால் எனக்கு வேற வழி இல்லை, எல்லாம் சொல்லும்ல, எல்லாம் கரெக்டு. பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது அவன் அவனுடைய கிரியின்படி தான் விடுவார். நீ எவ்வளவு சங்கீதமாக ராகம் பாடி தேவனை பாராட்டி இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு உண்மையாக கிரியை செய்திருக்கிறாய்ங்கிறத ரொம்ப சிட்டா இருப்பார். நான் நிச்சயமா நானா இருந்தா என் பிள்ளை பரவாயில்ல கூட தான் தோணும், என் பிள்ளை பரவாயில்ல போக கூட நினைப்பேனா. ஆனால் தேவன் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய கிரியை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவன் அவனுடைய கிரியின்படியே நாம் என்ன பண்ணப்படுவோம், நியாயம் தீர்க்கப்படுவோம். இன்றைக்கு பெரிய இடர்கள் என்ன தெரியுமா, நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறனால், அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம், பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிறபடினால் நாம் எல்லாரும் மோட்ச ராஜ்யத்துக்குள் நாளைக்கே போறோம் நம்புறோம். நாம் நம்புறோம், உண்மையிலே விசுவாசித்து மாவை அறிக்கை செய்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற போது. ஆனால் உங்களுடைய இப்படி சொல்லிவிட்டு துணிகரமாக உங்களுடைய கிரியிலே வாழ்வீர்களாகில் பூலோக தகப்பன் வேண்டுமானால் உங்களை தன்னுடைய வீட்டில் வச்சுக்கலாம், நீ சம்பாதிக்காட்டாலும் ஒரு சோறு போடலாம். ஆனால் பரலோக தகப்பன் பரலோகத்தில் என்ன பண்ணாரு, வைத்துக் கொள்ள மாட்டார். நீதியாய் நியாயம் விசாரிக்கக்கூடியவர், பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரிகளின்படியே நியாயம் தீர்ப்பார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் எப்படி வாழணுமா, பல்வேறு பாருங்களேன், பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து பயம் இருக்கணுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணும், பயம் இருக்கணும். சிலருக்கு ரட்சிக்கப்பட்டாலே எந்த பயம் தேவையில்லை. பயம் பண்ணுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னா ஒப்பு கொடுத்துருக்கேன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா, ஆனாலும் கூட எனக்கு என்ன இருக்கணும், பயம் இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய நீதியை விட்டு நான் விடக்கூடாது, விலகி விடக்கூடாது, உமக்கு விரோதமாய் நான் பாவத்திலே வாழ்ந்து விடக்கூடாது என்று இருதயத்தில் என்ன இருக்கணும், பயம் இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா பூமியில என்ன சொல்றாங்க, நீ ஒரு விசுவாசி என்றா என்ன பண்ண கூடாது, பயமே இருக்கக்கூடாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, பயத்தோட ஜீவி. ஆண்டவர் உன்னை தண்டிச்சுவார் இல்ல, நான் தண்டனைக்குரியவனா என்ன விடக்கூடாது, மாறிவிடக் கூடாதுன்னு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், நம்மளை தண்டிக்க மாட்டாரு. ஆனா நான் என்ன மாறலாம், என்னுடைய விசுவாசத்தை மறுதளிப்பதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, பரலோக தகப்பன் பூலோக தகப்பனை போல பட்சமாய் நியாயம் தீர்க்க மாட்டார். பூலோக தகப்பன் பட்சமாக தான் இருப்பார். 1000 நடந்தாலும் பொறுப்பற்ற பிள்ளை கூட சொத்துல என்ன போகும், பங்கு போகும். உங்களோட வாழாத பிள்ளை கூட சட்டப்பூர்வமா என்ன கேட்க முடியும், சொத்துல பங்கு கேட்க முடியும். பரலோக தகப்பன் பரலோக தர முடியாது, பங்கு கேட்க முடியாது. ஆண்டவர் அறியேன்னு சொல்லிடுவார். ஆகவே பரலோக தகப்பனுக்கும் பூலோக தகப்பனுக்கும் 5 வித்தியாசங்களை, 5 உண்மைகளை நாம் யோசித்திருக்கிறோம். முதலாவது, பூலோக தகப்பன் தன்னுடைய முழு பலத்தோடு நம்மை அன்பு கூறுகிறார். ஆனால் பரலோக தகப்பன் தன்னுடைய வல்லமையின் அடிப்படையில் அல்ல, குமாரனை தந்தருளிய அந்த மீட்பின் திட்டத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுகிறார்,
அன்பு கூறக்கூடியவராயிருக்கிறார். பூலோக தகப்பன் தங்களுக்கு நலம் என்று சரியானபடி நன்மையானபடி சிக்ஷிக்கக்கூடியவராயிருக்கிறார்கள். ஆனால் பரலோக தகப்பன் எல்லாவற்றையும் பரிசுத்தத்தை மையமாக வைத்தே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? செயல்படக்கூடியவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். மூன்றாவது, பூலோக தகப்பன் நமக்கு இந்த பூலோகத்தில் தேவையான நன்மைகளை பிரதானப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் பரலோக தகப்பன் மேன்மையானவைகளே நமக்கு என்ன பண்ணுகிறார்? நன்மையானவை விட பூமியிலே காணப்படுகிற நன்மைகளை விட மேன்மையானவைகளை தருவதற்கே அவர் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். நான்காவது, பூலோக தகப்பன் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு என்ன முடியாது? இருக்க முடியாது. ஆனால் பரலோக தகப்பன் எப்பொழுதும் எல்லா சூழலிலும் நம்மோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஐந்தாவதாக, பூலோக தகப்பன் அச்சமாய் நம்மை விசாரிக்கக்கூடியவர். தேவை என்றால் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருடைய உடைமைக்கும் அவருடைய சொத்துக்களுக்கு நாம் என்ன முடியும்? உரிமை பாராட்ட முடியும். ஆனால் பரலோக தகப்பன் அச்சமானம் இல்லாதவராய் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவனுடைய கிரியின்படியே நாம் என்ன பண்ணப்படுவோம்? நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆகவே பரலோக தகப்பனிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதம் கிடையாது. கிருபையும் இரக்கம் தான் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த இந்த 5 காரியங்களே, பிரதானமாக இந்த நாளிலே சிந்தித்த 3 காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. மேன்மையானவைகளை மேன்மையானவைகளாக ஒத்துக்கொள்ளக்கூடியதான இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிறவர்களை விட ஆண்டவரே மேன்மையானவைகளை நாங்கள் பிடித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த பூலோக தகப்பன் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளோடு இருக்கிறது. ஆனால் பரலோக தகப்பனாகிய நீர் எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறீர்களான விசுவாசத்துல உம்மை சார்ந்து கொள்ள, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை விட உம்மை நாங்கள் அண்டி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்மிடத்திலே பட்சபாதம் இல்லை, அவனுடைய கிரியையின்படியே நியாயம் தீர்ப்பு இருக்கிறதான வார்த்தைக்கு நாங்கள் பயந்து இந்த உலகத்திலே வாழுகிற போது பயத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை சரியான விதத்தில் கிறிஸ்துவின் வழியாக புரிந்து கொண்டு எங்கள் கிறிஸ்து ஆண்டவரே உம்மை பின்பற்றியது போல நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். எங்களால் ஏதாயிரம் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.